students, welcome. So day 14. So JEE Mains Mathematics 50 days crash course ல இருக்கும். இது பாத்தீங்கன்னா day 14. So day 1 to day 13 நீங்க பார்க்கல அப்படின்னா என்ன பண்ணணும், அதை பார்த்துட்டு இங்க வந்துடணும். ஓகேவா? ஸோ நம்ம டே 14 என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா லிமிட்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ லிமிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் JEE பாயிண்ட் ஆஃப் வியூ. கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் வந்து லிமிட்ஸை பேஸ் பண்ணி வரும். ஓகேவா? சூப்பர். ஸோ லிமிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நம்ம 8 வீடியோஸாக பிரிக்க போகிறோம். நம்ம லிமிட்ஸ் 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? ஸோ 8 வீடியோஸ் வந்து லிமிட்ஸில் மட்டும் வரப்போகுது. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மொத்தம் we are going to solve 50 ப்ராப்ளம்ஸ். லிமிட்ஸில் மொத்தம் 50 ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஓவராலாக. இந்த 50 ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா 8 வீடியோஸாக பிரிஞ்சு வந்திருக்கும். ஓகேவா? 50 ப்ராப்ளமே பார்த்தீங்க அப்படின்னா JEE மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸு, JEE அட்வான்ஸ்ட் கொஸ்டின், அது இல்லாமல் சில முக்கியமான கொஸ்டின்ஸ், சில கான்செப்ட்ஸ், அதை பேஸ் பண்ணி எல்லா ப்ராப்ளமுமே இருக்கும். ஓகே, லிமிட்ஸ் ஓட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நான் ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஓகேவா? நம்ம லிமிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி 3 வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ திருப்பி நான் லிமிட்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பற்றி பேசினேன் அப்படின்னா இட் வில் டேக் டைம். ஓகேவா? லிமிட்ஸ்னா என்னது, வாட் இஸ் த ஃபார்முலா, பாருங்க ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்படின்ற வீடியோஸில் இதெல்லாம் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ லிமிட்ஸ்னா என்னதுன்றதை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான். ஸோ ஈவன் தோ எஃப் இஸ் நாட் டிஃபைன்ட் அட் 3, இந்த கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா 3ன்ற பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்டு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல் இருக்குது. ஓகேவா? ஸோ நாட் டிஃபைன்டுன்னு அர்த்தம் அப்படின்னா எக்ஸ் 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது அவரை அவுட்புட் வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி ஆவோ, இல்லை 0/0 ஆவோ, இல்லை இன்ஃபினிட்டி பவர் 0 ஆவோ, அந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம நாட் டிஃபைன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ல தான் நாட் டிஃபைன்டு. ஓகே, 3ன்ற பாயிண்ட்ல தான் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. அப்போ 3யை நோக்கி போகும்போது ஃபங்க்ஷன் எதை நோக்கி போகுது, அதுதான் நான் சொல்லுவோம் நம்ம லிமிட்னு சொல்லுவோம். அப்போ 3யை வந்து நம்ம ஒன்று ரைட்ல அப்ரோச் பண்ணலாம், இல்லை லெஃப்ட்ல அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 3ல தானப்பா ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. நான் 3யை வந்து ரைட்ல அப்ரோச் பண்ணும்போது ஃபங்க்ஷன் எதை அப்ரோச் பண்ணுது, இந்த 3யை லெஃப்ட்ல அப்ரோச் பண்ணும்போது ஃபங்க்ஷன் எதை அப்ரோச் பண்ணுது. அப்போ ரெண்டுமே ஒரே நம்பர் அப்ரோச் பண்ணிச்சு அப்படின்னா we say it has a limit. அந்த ஃபைனைட் நம்பர் தான் லிமிட்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. நான் திரும்ப சொன்னேன் அப்படின்னா இட் வில் டேக் டைம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன சப்போஸ் இல்லை சார் இந்த வீடியோ வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த வீடியோஸை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் போதும் அப்படின்னா பாருங்க, நம்ம சேனல் இருக்கு, நம்ம சேனல்ல வீடியோஸ் போனீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இங்க இருக்கு, இருங்க, இதை பாருங்க, டிஃபரன்ஷியல் கால்குலஸ் 2 3 1 இருக்கா. ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்க ப்ளே பண்ணீங்க அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நம்ம எல்லாமே என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ டிஃபரன்ஷியல் கால்குலஸ் 1 2 3 மொத்தம் 3 வீடியோ போட்டிருக்கேன் இது வரைக்கும் லிமிட்ஸை பேஸ் பண்ணி. அந்த 3 வீடியோவும் என்ன பண்றீங்க, நீங்க பார்த்துடுங்க. அந்த 3 வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா லிமிட்ஸோட இன்ட்ரோடக்ஷன் நோலி நல்லா புரிஞ்சிடும். அதன் பிறகு இந்த கிராஷ் கோர்ஸை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா திருப்பி நான் ஃபுல்லாக எடுத்தனா டைம் ஆகும், ஆல்ரெடி எடுத்தாச்சு நம்ம. ஸோ என்ன பண்ணுங்க, அந்த லிமிட்ஸ் 3 வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன்ல அதெல்லாம் நீங்கள் பார்த்துடுங்க. ஓகேவா? அந்த 3 வீடியோ என்ன பண்ணுறேன் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் என்ன பண்ணுறேன், அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? சூப்பர். ஸோ ஐம் அஸ்யூமிங் தட் யூ ஹவ் வாட்ச்டு 3 வீடியோஸ் ஆன் லிமிட்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா என்ன கிளாஸ் எப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் should be எக்ஸிஸ்ட் ஆனோம், ஃபைனைட் நம்பராகவும் இருக்கணும், ரெண்டுமே ஈக்குவல் டு ஆகும் போயிடுச்சு அப்படின்னா we say this function has a limit L when x is tending to A. ஓகேவா? ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. I hope that you have watched that video. ஓகே, ஸோ இதுதான் வந்து அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும், அதாவது இந்த லிமிட்டும் லிமிட் s tending to 0 f of a minus h, லிமிட் s tending to 0 f of a plus h ரெண்டுமே என்னவா இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாகவும் இருக்கணும் அண்ட் ரெண்டுமே என்னவா இருக்கணும், ஃபைனைட் நம்பராகவும் இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தது அப்படின்னா we say limit x tending to a f of x is equal to L. லிமிட் s tending to 0 f of a minus h ன்றது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சொல்லுவோம், லிமிட் s tending to 0 f of a plus h ன்றது ரைட் ஹேண்ட் லிமிட் சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து பேசிக் இன்ட்ரோடக்ஷன் டு லிமிட்ஸ். அந்த வீடியோ பார்த்துருங்க மறக்காம. ஓகே, அந்த கான்செப்ட் பார்த்துட்ட பிறகு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு June 4 5 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இருக்கு 1 இயர் கோர்ஸுக்கானது. நீங்கள் வேணும்னா அதுலேயும் என்ன பண்ணிக்கலாம், என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ தட் யூ கேன் கெட் ஸ்காலர்ஷிப் ஃபார் 1 இயர் கோர்ஸ். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணுறீங்க சிட்டி நீட் ஜெய் குரூப்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ பீட்டா இருக்கும். அதாவது நம்ம 50 ப்ராப்ளம் போட போகிறோம்ல,
இந்த 50 ப்ராப்ளம் நீங்கள் போடணும் அப்படின்னா உங்களுக்கு சில தெரிஞ்சிருக்கணும், சில விஷயம்லாம். என்ன விஷயம்லாம்? முதல்ல லிமிட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு? ஓகேப்பா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆனோம், ரெண்டுமே ஃபைனைட் நம்பராகவும் இருக்கணும், ரெண்டுமே ஈக்குவல் டுவாகவும் போகணும். அப்படி போச்சு அப்படின்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிடும்பா. அந்த அந்த ரெண்டுமே ஈக்குவலாக போச்சுல ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் தான் லிமிட்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, இது ஒரு மெத்தடு டு ஃபைண்ட் த லிமிட். வேற எதனா மெத்தட் இருக்கா சார் லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு? அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லோ பீட்டா ரூல் தெரியணும். எல்லோ பீட்டா ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இந்த பேட்டர்ன்ல இருக்கு. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன், ஜி ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நீங்க லிமிட் அப்ளை பண்றீங்க, லிமிட் எக்ஸ் டெண்டிங் டு ஏ. இப்போ நீங்க ஏவை டைரக்டா அப்ளை பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ அட் ஏ, அதாவது எஃப் ஆஃப் ஏ பை ஜி ஆஃப் ஏ, எஃப் ஆஃப் ஏ பை ஜி ஆஃப் ஏ டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஏவை. இப்போ இந்த இந்த வர ஆன்சர் வந்து 0/0 ஆர் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்தது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் எல்லோ பீட்டால் ரூல். என்னது? லிமிட் அப்ளை பண்ணும்போது 0/0, அதாவது நீங்க என்ன பண்றீங்க, ஏவை டைரக்டா அப்ளை பண்ணுங்க. அப்போ டைரக்டா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை ஜி ஆஃப் ஏன்னு வரும். ஸோ அப்போ அந்த வர அவுட்புட் வந்து 0/0. அப்படி இல்லை அப்படின்னா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்துச்சு அப்படின்னா the limit extending to a f of x by g of x is same as ரொம்ப important limit extending to a f dash of x divided by g dash of x. அதாவது லிமிட் அப்ளை பண்ணும்போது 0/0 இல்ல இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணா போதும், சேம் லிமிட் அப்ளை பண்ணுங்க. யூ டிஃபரன்ஷியேட் நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் டினாமினேட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு x செப்பரேட்லி. ஓகேவா? ஸோ டிஃபரன்ஷியேட் நியூமரேட்டர் அப்போ f dash of x ஆயிடும், டிஃபரன்ஷியேட் டினாமினேட்டர் g dash of x ஆயிடும். திருப்பும் அப்ளை பண்ணும்போது திருப்பும் எனக்கு 0/0 வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், திரும்ப கண்டினியூ பண்ணுங்க. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆயிடும், லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஆல்ரெடி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்கு, திரும்ப டெமன்ஸ்ட்ரேட் பண்ண அப்படின்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஜி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு வரும். திருப்பம் 0/0 வருது லிமிட் அப்ளை பண்ணும்போது அப்படின்னா திரும்ப டெமன்ஸ்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ யூ கீப் ஆன் டிஃபரன்ஷியேட்டிங் until you get a finite number. until you get a finite number. இதுதான் நான் சொல்லுவோம் அப்படின்னா எல்லோ பீட்டா ரூல்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜேஇ பாயிண்ட் ஆஃப் வியூவில். டேரக்டா லிமிட் அப்ளை பண்றீங்க, 0/0 வருது, இல்லைனா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வருது, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யூ டிஃபரன்ஷியேட் நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் டினாமினேட்டர் செப்பரேட்லி அண்ட் அப்ளை த லிமிட். திரும்ப 0/0 இல்லை இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வருதுன்னா யூ அகெயின் ரிப்பீட் த ப்ராசஸ் until you get a finite number. ஓகேவா? சூப்பர். இதான் வந்து எல்லோ பீட்டால். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலாஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லோ பீட்டால் ரூல் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், யூ மஸ்ட் பி நோ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹவு டு டிஃபரன்ஷியேட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலாஸ் எழுதி போட்டிருக்கேன் நான். இதெல்லாம் ரொம்ப பேசிக் ஃபார்முலாஸ் தான், விச் யூ கம் அக்ராஸ்ட் இன் 11th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டாக? இது கிராஷ் கோர்ஸ்ன்றதுனால இந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி வந்ததுன்றது சொன்னேன் அப்படின்னா இட் வில் டேக் டைம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பாருங்க, d/dx ஆஃப் sin x பண்ணா cos x, cos x பண்ணா மைனஸ் sin x, tan x பண்ணா secant square x, secant x பண்ணா secant x tan x, cot x பண்ணா மைனஸ் cosecant square x, cosecant x பண்ணா மைனஸ் cosecant x cot x. அதே மாதிரி sin ஆஃப் f of x பண்ணீங்க அப்படின்னா cos ஆஃப் f of x into f dash of x, cos ஆஃப் f of x பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் sin f of x into f dash of x. எல்லாம் பேசிக். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட டெரிவேட்டிவ்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். வாட் இஸ் d/dx ஆஃப் sin இன்வர்ஸ் ஆஃப் x, வாட் இஸ் d/dx ஆஃப் cos இன்வர்ஸ் ஆஃப் x, வாட் இஸ் d/dx ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் x. இது மூணுமே ரொம்ப நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? ஜேஇ ப்ராப்ளம்ஸ்லாம் இது மூணு பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேவா? சூப்பர். அதே மாதிரி இது எல்லாமே பேசிக் உங்களுக்கு நோன் ஃபார்முலாஸ் தான்ப்பா. இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அஸ்யூமிங் தட் எவ்ரி ஒன் நோஸ் how to do basic differentiation. d/dx of x power n, n into x power n minus 1 எல்லாம் தெரியும்ல? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ லிமிட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெரிவேட்டிவ்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ட்ரிக்னாமெட்ரிலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் லிமிட்டை வந்து சீக்கிரமாக போட முடியும் ப்ராப்ளத்தை. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் தான் எழுதி போட்டிருக்கேன். இதில் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா tan a plus b, tan a plus b வந்து tan a plus tan b divided by 1 minus tan a tan b. நான் இந்த இமேஜை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் டெலிகிராமில் அனுப்பிச்சு விட்றேன். ஓகேவா? ஃபார் ரெஃபரன்ஸ். அதே மாதிரி இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. sin square a/2, cos square a/2, tan square a/2. ஓகேவா? ஸோ அப்போ sin square a/2 வந்து 1 minus cos a/2. அப்போ 1 minus cos a என்ன ஆகிடும்? ஸோ 1 minus cos a வந்து 2 sin square a/2.
ஓகேவா? அதே மாதிரி cos ஸ்கொயர் a by 2 வந்து 1 plus cos a by 2. இப்போ 1 plus cos a என்ன ஆயிடும்? 1 plus cos a என்ன ஆயிடும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானதுப்பா, அதை எழுதி போடுறேன். ஸோ இப்போ 1 plus cos a பார்த்தீங்க அப்படின்னா 1 plus cos a வந்து 2 cos ஸ்கொயர் a by 2. ஸோ ஜேஇ பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ எல்லா ப்ராப்ளமுமே இது பேஸ் பண்ணி வரும். அவங்களுக்கு பிடிச்ச ஃபார்முலா இதெல்லாம். ஸோ tan a plus b, tan a minus b, 1 minus cos a, 1 plus cos a in terms of sin square a n by 2, in terms of sin square and cos square. இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ். ஓகேவா? அதே மாதிரி sin 2a, cos 2a, tan 2a நல்லா படிச்சுக்கோங்க, நீங்க நல்லா பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. ஓகேவா? இதெல்லாம் தெரியும்ல உங்களுக்கு. sin 2a வந்து 2 sin a cos a, இதெல்லாம் பேசிக் ஃபார்முலாஸ் தான். ஓகேவா? இந்த டிக்கர்ஸுக்கு தான் என்ன பண்ணுவோம் நீங்க, யூ மஸ்ட் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, லிமிட்ஸ் படிக்கணும் அப்படின்னா பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். தட் யூ கேன் கெட் இட் ஃப்ரம் மை வீடியோ. அதில் என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா விசே எஃப்எஸ்எல் லிமிட் எல் ரெண்டுமே ஃபைனட் நம்பராகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லோபிட்டால் ரூல் பார்த்தோம். ஸோ எல்லோபிட்டால் ரூல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. லிமிட் அப்ளை பண்ணும்போது 0/0வோ இல்லை ∞/∞ வந்துச்சு அப்படின்னா லிமிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூ டிஃபரன்ஷியேட் நியூமரேட்டர், டிஃபரன்ஷியேட் டினாமினேட்டர் செப்பரேட்லி. அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலாஸும் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸும் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஞ்சுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதே ஃபங்க்ஷன் தான் இங்கேயும் இருக்கணும். ஸோ when limit extending to a sin of f of x by f of x is always equal to 1. எப்போ அப்படின்னா f of x will tend to 0 as x tending to a. ரொம்ப முக்கியமானதுப்பா. ஓகேவா? ஸோ sin of f of x by f of x எங்கெங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணிடலாம், 1ன்னு போட்டுடலாம். provided f of x tend to 0 as x tending to a. x a கொடுங்க, f of a-வும் f of a-வும் 0-ஆக இருக்கணும். ஓகேவா? ஸோ சைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா tan ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் when லிமிட் எக்ஸ் டெண்டிங் டு ஏ, அந்த வேல்யூ இப்போ என்னவா இருக்கும், 1-ஆக தான் இருக்கும். ப்ரொவைடட் எஃப் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆஸ் எக்ஸ் டெண்டிங் டு ஏ. when எஃப் ஆஃப் எக்ஸ் டெண்டிங் டு 0 ஆஸ் எக்ஸ் டெண்டிங் டு ஏ. ரொம்ப முக்கியமான ஃபார்முலா பாருது. ஸோ எப்பப்பெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், லிமிட் எக்ஸ் டெண்டிங் டு 2 sin 2x limit extending to 0 limit extending to 0 sin 2x by 2x கண்ணை மூடிட்டு 1ன்னு போட்டுடலாம். ஏன்னா பாருங்க sin of f of x by f of x and also நம்மளுக்கு f of x யாரு 2x. ஓகேவா? this tending to 0 as x tending to 0. கரெக்டா? x 0 போடுங்க. f of x to tend to 0 as x tending to a. அப்பனா தான் is equal to 1. f of x வந்து 2x. ஸோ 2x வந்து 0 நோக்கி போகும். எப்போ x 0 நோக்கி போச்சு அப்படின்னா. ஸோ அப்போ கண்ணை மட்டும் 1ன்னு போட்டுடலாம். இப்போ அதே மாதிரி இன்னொன்று பாருங்களேன், லிமிட் எக்ஸ் டெண்டிங் டு 10 சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 10 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 10. கண்ணை மட்டும் 1ன்னு போட்டுடலாம். சைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கு. சைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ். நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் யாருங்க, எக்ஸ் மைனஸ் 10. திஸ் 10 to 0 ஆஸ் எக்ஸ் டெண்டிங் டு 10. கரெக்டா? 10 minus 10 0. அப்போ கண்ணை மட்டும் 1ன்னு போட்டுடலாம். ஸோ அப்போ சைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் is equal to 1 when f of x tend to 0 as x tending to a. அடுத்து பாருங்க tan of limit x tending to 3 tan x minus 3 divided by x minus 3. கண்ணை மட்டும் 1ன்னு போட்டுடலாம். ஏன்னா tan f of x by f of x is equal to 1 when limit x tending to a. எப்போ அப்படின்னா f of x must tend to 0 as x tending to a. நம்மளுக்கு f of x வந்து x minus 3 இங்க. அப்போ x minus 3 will tend to 0 as x tending to 3. கரெக்டா? 3 minus 3 0. இப்போ கண்ணை மட்டும் 1ன்னு போட்டுடலாம். ரொம்ப முக்கியமான ரிசல்ட் இது ரெண்டுமே. ஓகேவா? நம்ம இதை வச்சு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுவோம் ப்ராப்ளத்தை. ஸோ சைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 when f of x tend to 0 as x tending to a. அதே மாதிரி லிமிட் எக்ஸ் டெண்டிங் டு a tan of f of x by f of x is equal to 1 எப்போ when f of x tend to 0 as x tending to a. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ் டெண்டிங் டு 0 a பவர் x minus 1 by x பார்த்தீங்கன்னா log a. பேஸ் வந்து e. லிமிட் எக்ஸ் டெண்டிங் டு 0 a பவர் x minus 1 by x. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு log a. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், லிமிட் எக்ஸ் டெண்டிங் டு 0 2 பவர் x minus 1 by x. நான் கண்ணை மட்டும் என்ன பண்ணிடலாம், log 2ன்னு போட்டுடலாம். ஏன்னா a பவர் x minus 1 by x இருந்தால் log a. நம்மளுக்கு இங்கே a பதில் என்ன இருக்கு, இங்கே நான் 2 கொடுத்துருக்கேன் a பதில். ஸோ கண்ணை மட்டும் log 2ன்னு போட்டுடலாம். முக்கியமான ஃபார்முலா இதுவும். அடுத்து பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்
extending to infinity 1 plus 1 by x whole power x பார்த்தீங்கன்னா ஈன்ற லிமிட் வரைக்கும் எக்ஸ்போனன்ஷியல் நம்பர். அதே மாதிரி ஃபிஃப்த்தும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோவே போட போகிறோம். ஒரு வீடியோவே வரும், ஒரு பாட்டாக வரும். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் பவர் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்ற உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் பவர் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணுறீங்க. லிமிட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் வந்தால், அதாவது 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்மேட்டில் வந்தால், என்னது 1 பவர் இன்ஃபினிட்டி 1 பவர் இன்ஃபினிட்டி இந்த பேட்டர்னில் வந்தது அப்படின்னா, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் பவர் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்கு. இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, பவர்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. லிமிட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 1 பவர் இன்ஃபினிட்டி வந்தது அப்படின்னா இந்த லிமிட் வேல்யூ இருக்கும் தெரியுமா, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இஃப் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அந்த லிமிட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இ பவர் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ ஜி ஆஃப் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா அது. லிமிட் இ பவர், இது எல்லாமே பவர்ஸில் இருக்கு, இ பவரில் இருக்கு எல்லாமே இதெல்லாம், ஓகேவா? ஸோ இ பவர் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ ஜி ஆஃப் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. இதெல்லாம் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸும் போட போகிறோம் நம்ம, நோ ப்ராப்ளம், ஓகேவா? ஸோ நம்ம மொத்தம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 50 ப்ராப்ளம் போட போகிறோம். ஸோ 50மே ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. 50 நாள் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கனாலே யூ கேன் டூ எனி ப்ராப்ளம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி கிராக், ஓகேவா? ஸோ வி கோயிங் டு ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க, எல்லோபிடால் ரூலு, டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலாஸு, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸு, இந்த 5 ஸ்டாண்டர்ட் லிமிட்டு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ வி வில் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஓகேவா? எஸ். ப்ராப்ளம் 1 பாருங்க. If alpha is the positive root of the equation x square minus x minus 2 is equal to 0. So alpha யாரு அப்படின்னா இந்த quadratic equation உடைய பாசிட்டிவ் ரூட் தான். ரெண்டு பேர் கிடைப்பாங்க ரூட்ஸ் quadratic equationக்கு. அதுல யார் பாசிட்டிவா இருக்கானோ அவனை ஆல்பான்னு எடுத்துக்கோங்க. You need to find the limit of extending to alpha plus square root of 1 minus cos of px divided by x plus alpha minus 4. கரெக்டா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். அதாவது we need to find the right hand limit of alpha. ஓகேவா? ஓகே. ஃபார் தி ஃபங்க்ஷன். இப்போ பாருங்க, முதல்ல ஆல்பா கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இப்போ கிவன் ஈக்குவேஷன் யாரு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஃபைண்ட் தி பாசிட்டிவ் ரூட். ஸோ முதல்ல ரூட் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஸோ சம் வந்து -1, ப்ராடக்ட் வந்து -2. ஸோ ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா -2 வரணும், சம் பண்ணீங்கன்னா -1 வரணும். ஸோ -2 1 போட்டுக்கலாமா? ஸோ ஆட் பண்ணா -1, மல்டிப்ளை பண்ணா -2. ஸோ என்ன ஆயிடும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸை காமனா எடுத்தேன் அப்படின்னா இங்கே எக்ஸ் மைனஸ் 2, இங்கே பிளஸ் 1 காமனா எடுத்தேன்னா அகெயின் எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ த ரூட்ஸ் ஆர், அதாவது இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் யாருன்னு அப்படின்னா 2 -1. கரெக்டா? எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 or x plus 1 is equal to 0 implies x is equal to -1. So, இதோட ரூட்ஸ் யார் அப்படின்னா 2 -1. பட் நான் நீங்க ஆல்பா யாரு, பாசிட்டிவ் ரூட் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். அப்ப இங்க பாசிட்டிவ் 2 தான் பாசிட்டிவ். therefore ஆல்பா யாருன்னா 2. ஓகேவா? ஸோ ஆல்பா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வாட் we need to find, we need to find limit extending to 2 plus square root of 1 minus cos of p of x divided by x plus alpha யார் நம்மளுக்கு 2 தெரியும். ஸோ x plus 2 minus 4. கரெக்டா? அப்ப this is same as limit extending to 2 plus லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட். ஓகேவா? ஓகே, இது அப்படியே வச்சுக்கோங்க. முதல்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுனாலே போதும். லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது. போத் ரெண்டுமே ஃபைண்ட் ஆச்சு அப்படின்னா லிமிட்டிங் வேல்யூ அதுன்னு சொல்றோம். கரெக்டா? அதான். ஸோ முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will find this. ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வில் ஃபைண்ட் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 2 டேரக்டா எக்ஸிஸ்ட் ஆதான்னு பார்ப்போம். இதுவே எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆயிருக்கும், எல்ஹெச்எல்லும் ஆர்ஹெச்எல்லும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும், ரெண்டுமே ஈக்குவலாகவும் இருந்திருக்கணும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஃபைண்ட் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காசா நம்மளுக்கு பி ஆஃப் எக்ஸ் யாரு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 divided by இவன் x minus 2. கரெக்டா? இவன் x minus 2. ஓகே, so square root of 1 minus cos of x square minus x minus 2 divided by x minus 2. ஓகேவா? சூப்பர். இப்போ பாருங்களேன், இப்போ நம்மளுக்கு நோன் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணணும். எப்பயுமே லிமிட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா
எல்லா ஃபார்முலாஸையும் நீங்க என்ன பண்ணணும், கரெக்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா, வாட் இஸ் வாட் இஸ் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் ஃபார்முலா. 1 மைனஸ் காஸ் எக்ஸ் என்ன வரும்? ஸோ இது ஃபார்முலா ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், எழுதி போட்டிருக்கேன். ஸோ வாட் இஸ் 1 மைனஸ் காஸ் எக்ஸ்? 1 மைனஸ் காஸ் எக்ஸ் வந்து 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 கரெக்டா? 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. ஸோ 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 தான் யாரு? 1 மைனஸ் காஸ் எக்ஸ். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் யாரு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் ஆயிடும். ஸோ ரூட் டூ சைன் எக்ஸ் பை 2 ஆயிடும் கரெக்டா? அதாவது ரூட் எடுத்தான்ப்பா, ரூட் எடுத்தா அப்படின்னா ஸ்கொயர் போயிடும், இங்க 2க்கு ரூட் வந்துருச்சு. ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் வந்து ரூட் 2 சைன் எக்ஸ் பை 2. பட் நம்மளுக்கு எக்ஸ் பதில் யார் இருக்கா? எக்ஸ் பதில் யார் இருக்கா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 மைனஸ் 2. அப்ளை பண்ணலாமா அந்த ஃபார்முலாவை? பாருங்க, திஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 2. பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் வந்து ரூட் டூ சைன் எக்ஸ் பை 2. நம்ம எக்ஸ் பதில் யார் இருக்கா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை 2. இங்க ஒரு டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு. புரியுதாப்பா? ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 1 மைனஸ் காஸ் எக்ஸ் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிமிட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்க அப்பப்போ யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ஃபார்முலாஸ். ஸோ அப்போ தேர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் வந்து ரூட் 2 சைன் எக்ஸ் பை 2. ஸோ ரூட் 2 சைன் எக்ஸ் பதில் என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 பை 2. ஆல்ரெடி ஒரு எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், நல்லா பாருங்களேன். என்ன தெரியும் அப்படின்னா நம்மளுக்கு இதுவும் தெரியும். என்ன தெரியும் பாருங்க, என்ன தெரியும் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ சைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஆஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டென் டு 0 ஆஸ் எக்ஸ்டெண்டிங் டு ஏ. கரெக்டா? நோன் ஃபார்முலா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. பட் இங்க பாருங்களேன், சைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் நீங்க என்ன பார்க்கணும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை 2 பார்க்கணும். அப்போ நான் சைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் will be equal to 1 when limit extending to a. ஓகேவா? எப்போ f of x tend to 0 as extending to a. அப்ப நான் இந்த இதை கொண்டு வரணும் அப்படின்னா எப்பப்பெல்லாம் சைன் மட்டும் தனியா இருக்கோ சைன் எஃப் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் பேட்டர்னை கொண்டு வந்துட்டு லிமிட் அப்ளை பண்ணி 1 மாத்திடணும். அதுதான் எப்பயுமே முக்கியமான ட்ரிக் லிமிட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 2. நல்லா பாருங்களேன், என்ன பண்ண போறோம் அப்படின்னா சைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் யாரு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 சைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் பண்ண போறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் யாரு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 2. டிவைட் பண்ணிருக்கேன்ல, அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் நல்லிஃபை ஆயிடும் எஃபெக்ட். கரெக்டா? புரியுதாப்பா? ஐ ஜஸ்ட் மல்டிப்ளை அண்ட் டிவைடிங் பை எஃப் ஆஃப் எக்ஸ், அவ்வளவுதான். சைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸால மல்டிப்ளை டிவைட் பண்றேன். நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் யாரு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை 2. இங்க ஆல்ரெடி ஒரு எக்ஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு. இந்த எக்ஸ் மைனஸ் 2 இங்க போட்டாச்சு. சைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் தனியா இருக்கு. பட் இது இந்த மாதிரி நான் கொண்டு வரணும். அப்போ இதே இங்க என்ன இருக்கோ அதால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணியிருக்கேன். சூப்பர். இப்ப பாருங்களேன், இதை நான் ஃபுல்லா ஒண்ணு போட்டுடலாமா? இதை நான் ஃபுல்லா ஒண்ணு போட்டுடலாம். போடலாமா போடக்கூடாதா? பாருங்க, சைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 2. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பாருங்களேன், எக்ஸுக்கு 2 போடுங்களேன், இது என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இதுவும் 0 ஆயிடும். ஸோ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் will tend to 0 as extending to a. அதாவது எக்ஸ் 2 நோக்கி போகும்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எங்க நோக்கி போவோம்? 0 நோக்கி தான் போவோம். ஸோ அப்போ தேர்ஃபோர் மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இது நான் டைரக்டா இந்த ஃபுல் டேர்ம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 1ன்னு போட்டுடலாம். ஏன்னா லிமிட்ஸ் என்ன பண்ணோம்? இட் சாட்டிஸ்ஃபைஸ் அல்ஜிப்ரா ஆஃப் லிமிட்ஸ். ஸோ மல்டிப்ளை இந்த லிமிட்டை இங்க மல்டிப்ளை இங்க உள்ள கொண்டு போகலாம், தனித்தனியா கொண்டு போகலாம் லிமிட்டை. கரெக்டா? ஸோ நல்லா பாருங்க, இந்த வேல்யூ ஃபுல்லா நம்மளுக்கு 1 ஆயிடும். இந்த வேல்யூ ஃபுல்லா 1 ஆயிடும். ஸோ இப்போ மீதி யார் இருப்பா அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 2. இங்க ஒரு ரூட் 2 இருக்கும். கரெக்டா? இங்க ஒரு ரூட் 2 இருக்கும். இப்போ ஃபுல்லா 1 ஆயிட்டான். ஸோ ஃபுல்லா 1 ஆயிட்டான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை 2 இன்டூ 1 பை எக்ஸ் மைனஸ் 2. இப்போ எவ்வளோ ஈஸி ஆயிடுச்சு பாருங்களேன் கொஸ்டின். இவ்வளோ பெரிய கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இவ்வளோ சிம்பிளா மாத்திட்டோம். இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 2. ஸோ ரூட் 2. இதை நீங்க ஃபேக்டரைஸ் பண்ண என்ன வரும்? இதுதானே ரூட்ஸ். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் பிளஸ் 1. கரெக்டா? எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை 2
into 1 by x minus 2 இன்னும் கேன்சல் அடிச்சிடலாம். கரெக்டா? ஏன் கேன்சல் அடிக்கலாம்? நல்லா பாருங்களேன். x 2ஆ போயிடுச்சு அப்படின்னா இந்த x 2ஆ போயிடுச்சுன்னா இவன் 0 ஆயிடுவான், இவன் 0 ஆயிடுவான். யூ cannot cancel 0 0. பட் நம்மளுக்கு இங்க லிமிட் என்னது? 2 நோக்கி தான் போகுது. ஸோ அதனால யூ கேன் கேன்சல் இட் அவுட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 2 root 2 into x plus 1 divided by 2. இப்போ டேரக்டா அப்ளை பண்ணலாம். ஏன்னா this function is defined when x is equal to 2. கரெக்டா? ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ இப்போ root 2 into 2 plus 1 by 2. ஸோ அப்போ 3 by 2 root 2. ஆன்சர் காணா 3 by 2 root 2. ஓகே, இன்னும் சிம்பிளை பண்றோமா? ஸோ இந்த 2 என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா root 2 into root 1 போட்டுக்கலாம். இங்க ஒரு root 2 இருக்கு. ஒரு root 1 கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ 3 by root 2 is the required limit. 3 by root 2 is the required limit. ஓகேவா? எப்பப்பெல்லாம் sin of f of x தனியா நிக்குதோ f of x ஆல மல்டிப்ளை f of x ஆல டிவைட் பண்ணிடணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் இது. sin of f of x தனியா நின்னுச்சு அப்படின்னா you multiply and divide by f of x. tan of f of x தனியா நின்னுச்சு அப்படின்னா you multiply and divide by f of x. ஓகேவா? சூப்பர். சோ அப்போ if alpha is a positive root of alpha 2 போயிடுச்சு. நல்லா பாருங்க. we need to find the right hand limit. பட் நம்மளுக்கு x 2ஆகவே எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. சோ அப்புறம் என்ன அர்த்தம்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது, ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது. ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். சோ therefore இதுவே எக்ஸிஸ்ட் ஆனதுனால ரைட் ஹேண்ட் லிமிட்டும் 3 by root 2 தான், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் 3 by root 2 தான். கரெக்டா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஓவர். ஈஸியான ப்ராப்ளம் தானேப்பா? முக்கியமானது அப்படின்னா 1 minus cos x காமன் நாம வச்சுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus cos x ஆயிடும். root 2 sin x by 2 ஆயிடும். So sin of f of x by f of x is equal to 1 when f of x tend to 0 as x tending to a. பாருங்க f of x யாரு? x square minus x minus 2 divided by 2. x நீங்க 2 போட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிடுவான்? 0 ஆயிடுவான். So therefore f of x will tend to 0. So அதனால you can directly இந்த full term 1 ன்னு போட்டுடலாம். So இவன் மட்டும் தான் இருப்பான். ஆன்சர் உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? So move on to problem number 2. Problem 2 பாருங்க. So find limit extending to 0 x into e power square root of 1 plus x square plus x power 4 minus 1 divided by x minus 1 square root of 1 plus x square plus x power 4 minus 1. இதுதான் ஈஸியான ப்ராப்ளம் தான். பாருங்க சொல்யூஷன். So limit extending to 0 x into e power square root of 1 plus x square plus x power 4 minus 1 root வெளியே இருக்கு. Divided by x minus 1. ஓகேவா? ஸோ minus 1 தனியா இருக்கு. ஸோ minus 1 பாத்தீங்கன்னா e பவரோட இல்ல. கரெக்டா? சாரி, e பவரோட இல்ல. ஸோ minus 1 அதாவது x into e power something minus 1. x into e power something minus 1 divided by square root of 1 plus x square plus x power 4 minus 1. புரியுதா? நல்லா பாருங்களேன். இந்த ரெண்டு டேர்மும் சேம் டேர்ம் தான் இல்ல, அதாவது இந்த நியூமரேட்டரும் இந்த டினாமினேட்டரும் சேம் டேர்ம் தான். இந்த எக்ஸையும் நம்ம இங்க வர வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்மும் சேம் டேர்ம் ஆயிடும். எக்ஸ் தான் தோ இருக்கே, அப்ப இந்த எக்ஸ் என்ன பண்ணிக்கலாம், இங்க வர வச்சு போட்டுக்கலாம். கரெக்டா? ஓகே. So this is limit extending to 0 e power square root of 1 plus x square plus x power 4 divided by x. இங்க minus 1 தனியா இருக்கு, வெளியே ஒரு minus 1 இருக்கு. divided by நல்லா பாருங்களேன், square root of 1 plus x square plus x power 4 minus 1 divided by x ன்னு போட்டுக்கிறேன். சேம் தானப்பா? இந்த x மேல போயிடுச்சு, அந்த x இங்க வந்துடும். both are சேம் தான். இப்ப பாருங்க அதாவது இந்த ஃபுல் டேர்மும் சேம் தான். கரெக்டா? இந்த ஃபுல் டேர்மும் சேம் தான். ஸோ 1 square root of 1 plus x square plus x power 4 minus 1 divided by x square root of 1 plus x square plus x power 4 minus 1. அப்படின்னா இந்த ஃபுல் டேர்மை நான் எதனா ஒரு வேரியபிள் போட்டு சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ப்ராப்ளம் will be very 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 easy. கரெக்டா? ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா நல்லா பாருங்க. ஸோ put t போட்டுக்கலாமா? So put t is equal to square root of 1 plus x square plus x power 4 minus 1 divided by x ன்னு போட்டுக்கிறேன். கரெக்டா? So t அசைன் பண்ணியாச்சு. இப்ப நல்லா பாருங்களேன், நம்ம x in terms of t மாத்திட்டோம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்,
லிமிட்டையும் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? அதாவது when x is tending to 0, t வந்து எதை நோக்கி போகுதுன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? ஏன்னா அதானப்பா சப்ஸ்டிடியூஷன் பண்றோம்ப்பா. சப்ஸ்டிடியூட் பண்ணிட்ட பிறகு லிமிட் x 0 நோக்கி x 0 நோக்கி போகும்போது, இப்ப நம்ம x ஐ இன் டெர்ம்ஸ் ஆஃப் t ஆ மாத்துறோம். கரெக்ட்டா? ஆர் t சோ அப்போ t எதை நோக்கி போகுன்றத பார்க்க போறோம் இப்போ. ஓகே. சோ அப்ப நல்லா பாருங்க. now as x tending to 0, t வந்து எதை நோக்கி போகும் அப்படின்னு பார்க்க போறோம். ஏன்னா பாருங்க இவன் என்ன ஆயிட்டான் e பவர் t ஆயிட்டான். ஏன்னா ஃபுல்லா t இல்ல. சோ e பவர் t மைனஸ் 1 டிவைடட் பை t ன்னு இருப்பான். பட் x இங்க என்ன இருக்கு x tending to 0 இருக்கு. அப்ப லிமிட் என்ன மாத்தணும் இன் டெர்ம்ஸ் ஆஃப் t ஆ மாத்தணும். ஓகே. அப்ப t எதை நோக்கி போவான் கண்டுபிடிங்களேன். சோ நம்மளுக்கு t யாரு t is nothing but limit x tending to 0 square root of 1 plus x square plus x power 4 minus 1 divided by x. இப்போ x 0 நோக்கி போகும்போது t எதை நோக்கி போகும் லிமிட் கண்டுபிடிங்க இதுக்கு. லிமிட் கண்டுபிடிங்க பார்க்கலாம். சோ நீங்க இது என்ன ஆயிடும் 0 by 0 ஃபார்மட். கரெக்ட்டா? x 0 போட்டீங்கன்னா 1 plus 0 plus 0 root 1 1 1 minus 1 0 கீழியும் 0. சோ அப்ப 0 by 0. சோ எல்லோபிட்டால் அப்ளை பண்ணலாமா? சோ you differentiate numerator and denominator. சோ இப்ப லிமிட் x tending to 0 இதை நீங்க பண்ணா என்ன ஆயிடும் நமக்கு தெரியும்லப்பா அதெல்லாம். சோ d by dx of root x. What is the differentiation? 1 by 2 root x. கரெக்ட்டா? சோ இப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா 1 divided by 2 root x. சோ x பதில் 1 plus x square plus x power 4. கரெக்ட்டா? root x பண்ணீங்கன்னா 1 by 2 root x. இப்ப உள்ள கதை பண்ணுங்க. உள்ள கதை பண்ணீங்க அப்படின்னா 1 பண்ணா 0, x square பண்ணா 2x, x power 4 பண்ணா 4x cube minus 1 பண்ணா 0 divided by x பண்ணா 1. என்ன கிடையாது மேலையும் கீழையும் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா? ரூட் x பண்ணா 1 by 2 root x. x பதில் என்ன இருக்கு 1 plus x square plus x power 4 இருக்கு. இந்த x பண்ணா 1 ன்னு வரும். பட் நம்ம போட மாட்டோம். ஓகேவா? பட் இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு 1 plus x square plus x power 4 இருக்கு. அதை பண்ணீங்கன்னா 0 plus 2x plus 4x cube. சூப்பர். இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா இவன் 1 ஆயிடுவான். ஓகேவா? லிமிட் அப்ளை பண்ணுங்க என்ன ஆயிடும் சோ 1 by 2 into square root of 1 plus 0 plus 0 ஆயிடும். எல்லாமே டிஃபைன்ட் இல்ல. சோ டைரக்டா அப்ளை பண்ணிடலாம். சோ இவன் ஆயிடுவான் 2 into 0 4 into 0 ஆயிடுவான். 2 into 0 4 into 0. சோ நியூமரேட்டர் 0. சோ அப்ப என்ன ஆயிடும் கண்டிப்பா t also will tend to 0. So therefore as x tending to 0, this implies t is tending to 0 again. t is tending to 0 again. So அப்போ இது நம்ம 1 போட்டுக்கலாமா? So 1 becomes so 1 becomes பாருங்க so limit t tending to 0, this is same as limit t tending to 0 e power t minus 1 divided by t. கரெக்ட்டா? பாருங்க ஃபுல்லா t minus 1 இவன் ஃபுல்லா t. இவன் t will tend to 0 as x tending to 0. So அப்போ this is the substitution we have made. So இத கண்டுபிடிச்சிடலாமா? அப்ளை பண்ணீங்கன்னா 0 by 0. கரெக்ட்டாப்பா? e power 0 1 1 minus 1 0. So 0 by 0 1. So அப்ப அப்ளை எல்லோபிட்டால் ரூல். So limit t tending to 0 e power t பண்ணா e power t 1 பண்ணா 0 t பண்ணா 1. So this function is defined when t is equal to 0. So this is same as e power 0. So 1 is the required limit. So the value is equal to 1. Correct? Is equal to 1 is the required answer. Is equal to 1 is the required answer. புரியுதா? So ஓகே ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முடிச்சிட்டேன். பட் நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா ரெக்கார்டு ஏதோ மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா திருப்பி நான் இங்கே இருந்து கண்டினியூ பண்ணேன். ஓகேவா? சூப்பர். அதனால தான் நம்ம வந்து ஆப்ஷன் முன்னாடியே நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே சூப்பர். நவ் we move on to problem number 3. Problem number 3 பாருங்க. If limit x tending to 0 1 by x power 8 into 1 minus cos x square by 2 minus cos x square by 4 plus cos x square by 2 cos x square by 4 இது வந்து இந்த ஃபார்மட்ல இருக்காம்பா. இது வந்து இந்த ஃபார்மட்ல இருக்கான். 2 பவர் மைனஸ் k ஃபார்மட்ல இருக்கான். அப்ப வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கேன்னு கேக்குறாங்க. அதாவது இந்த லிமிட் பாத்தீங்கன்னா 2 பவர் மைனஸ் k அந்த ஃபார்மட்ல இருக்கு. அப்ப வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கேன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சொல்யூஷன் பாருங்க. ரொம்ப சூப்பர் ப்ராப்ளம். நியூமெரிக்கல் டைப் क्वेश्चन. So limit x tending to 0, limit x tending to 0 1 by x power 8 1 minus cos x square by 2. இப்போ இங்க பாருங்களேன். இதுல வந்து cos x square by 4 காமன் எடுக்கலாமா? minus cos x square by 4 காமன் எடுக்கலாமா? எடுக்கலாமா? minus cos x square by 4 காமன் எடுத்தா அப்படின்னா திருப்பி என்ன இருக்கும் 1 minus cos x square by 2 ன்னு இருக்கும். கரெக்டா?
ஒன்றும் கிடையாதுப்பா. இங்கேருந்து மைனஸ் காமனா எடுக்கிறேன். ஓகேவா? மைனஸ் காஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 4 காமனா எடுக்கிறேன். ஸோ இப்போ இங்கேயும் காமன், இங்கேயும் காமன். ஸோ மைனஸ் காமன் எடுத்தா அந்த பிளஸ் 1 ஆயிடும். இப்போ மைனஸ் காஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இருப்பான். இப்போ இது ஃபேக்டரைஸ்ட் ஃபார்மட்ல இருக்கா? இப்போ திஸ் இஸ் சேம் ஆஸ் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் 8. எப்படி எழுதிக்கலாம்? இங்க எதுவுமே எல்லாம் 1 அர்த்தம்ல. ஸோ இப்போ 1 மைனஸ் காஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 4 இன்டூ 1 மைனஸ் காஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. அதாவது this is the factorization of this. கரெக்டா? இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா you will get these 4 terms. சூப்பர். இப்போ பாருங்க, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். So what is 1 minus cos x? 2 sin square x by 2. கரெக்டாப்பா? அத நம்ம போட்டோம். 1 minus cos x வந்து 2 sin square x by 2. கரெக்டா? அதான் சொன்னேன், இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். So 2 sin square x by 2. 1 minus cos x. ஓகேவா? x பதில் என்ன இருக்கு? x ஸ்கொயர் பை 4 இருக்கு. கரெக்டா? ஸோ பாருங்க, x பதில் என்ன இருக்கு? x ஸ்கொயர் பை 4 இருக்கு. இங்க வந்து x பதில் என்ன இருக்கு? x ஸ்கொயர் பை 2 இருக்கு. ஓகேவா? இப்போ அப்ளை பண்ணலாமா அந்த ஃபார்முலாவை? ஸோ அப்ளை பண்ணீங்கன்னா this will be limit extending to 0 1 divided by x power அப்படியே இருக்கட்டும். ஸோ 1 minus cos x. ஸோ 2 sin square x divided by 2. x பதில் என்ன இருக்கு? x ஸ்கொயர் பை 4 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா again 2 sin square x by 2. ஸோ இங்க x பதில் x ஸ்கொயர் பை 2 இருக்கு. கரெக்டா? சூப்பர். இது என்ன ஆயிடும்? லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0. ஸோ 2 2 4, அந்த 4 வெளியே எடுத்துடுறேன். 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் 8 sin ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை 8. கரெக்டா? இன்டூ sin ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை 4. கரெக்டாப்பா? ஒன்றும் கிடையாது. இந்த 4 கீழே கொண்டு வந்திருக்கேன், இந்த 4 2 கீழே கொண்டு வந்திருக்கேன். இந்த 2 into 2 4, அதை வெளில கொண்டு போயாச்சு. கரெக்டா? ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 1 by x power 8 sin square x square by 8 sin square x square by 4. Again பாருங்க, again we know that limit extending to a sin of f of x divided by f of x will be equal to 1 எப்போ f of x tend to 0 as extending to a. கரெக்டா? ஓகே. இப்போ பாருங்களேன், இப்போ இதை ஃபுல்லா நீங்க நல்லா பார்க்கணும். இங்க sin ஸ்கொயர் இருக்கு. இப்போ நான் பாருங்களேன், நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நமக்கு என்ன இருக்கு? 4 times limit extending to 0 1 divided by x power 8 இருக்கு. ஸோ sin square x square by 8 sin square x square by 4. நல்லா பாருங்க, என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நல்லா பாருங்களேன். ஸோ 4 into limit extending to 0 1 divided by x power 8 sin square x square by 8 divided by, நல்லா பாருங்க, x square by 8 whole square x square by 8 whole square ஆல மல்டிப்ளை டிவைட் பண்றேன். ஏன் நான் ஸ்கொயர் ஆல பண்றேன்? இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் ஆல பண்றேன். உங்களுக்கு தெரிய வரும் ஏன்னு. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இன்டூ ஆல்ரெடி ஒரு sin square x square by 4 இருக்கு. இங்க x square by 4 ஹோல், இங்க என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்ம் அப்படியே போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஏன்னா இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால. இங்க கியூப் இருந்தா கியூப் போட்டுக்கணும். இன்டூ x square by 4 ஹோல் ஸ்கொயர். இது புரியுதாப்பா? இதை மல்டிப்ளை டிவைட் பண்ணிருக்கேன். இப்ப பாருங்களேன். ஸோ 4 into லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 1 divided by x power 8. இதை கம்பைன் பண்ணலாமா? கம்பைன் பண்ணிட்டேன் அப்படின்னா sin x square by 8 divided by x square by 8 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுடலாம். கரெக்டா? இதுக்கு தான் என்ன பண்ணிருக்கேன், நான் ஸ்கொயரால போட்டேன். ஏன்னா இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்கே ஸ்கொயர். sin ஸ்கொயர் எக்ஸ் இஸ் சேம் as sin x ஹோல் ஸ்கொயர் பா. ஏன்னா பேசிக்ல. ஸோ அப்போ இது அப்படி இது போட்டு கம்பைன் பண்ணலாமா? எடுத்தையும் கம்பைன் பண்ணி ஹோல் ஸ்கொயர் போட்டுடலாம். sin of f of x by f of x ஹோல் ஸ்கொயர் இருக்கு, பிரச்சனை கிடையாது. வெளியே என்ன இருக்கு? x power 4 by 64 இருக்கு. கரெக்டா? சூப்பர். x by 64. அதே மாதிரி இங்கே பாத்தீங்கன்னா sin x square by 4 divided by x square by 4 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ரெண்டு கம்பைன் பண்ணி இன்டூ x power 4 by 16 இருக்கும். கரெக்டா? இப்போ நீங்க லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? இவன் ஃபுல்லா 1 ஆயிடுவான், இவனும் 1 ஆயிடுவான். ஏன்னா sin of f of x by f of x 1 போயிடுவான். அதானப்பா? பாருங்க, sin of f of x by f of x will be equal to 1 when f of x tend to 0 as extending to a. ஆமா, ஒர்க் கரெக்ட். x square by 8 will tend to 0 as x square by 8 will tend to 0 as x tend to 0. கரெக்டா? சோ இப்போ இவன் ஃபுல்லா 1 ஆயிடுவான், கேன்சல் அடிக்கலப்பா, அவன் 1 ஆயிடுவான்னு சொல்றேன். ஓகேவா?
இவெல்லாம் 1 ஆயிடுவான். இவன் 1 ஆயிடுவான். இவனும் 1 ஆயிடுவான். இப்ப மீதி என்ன இருக்கும் அப்படின்னா, வெளிய ஒரு 4 இருக்கு. ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டூ 0 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் 8 இங்க ஒரு எக்ஸ் பவர் 4/64 இருக்கும். நல்லா பாருங்கப்பா, இங்க எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கு. இங்க ஒரு எக்ஸ் பவர் 4/16 இருக்கும். கரெக்டா? எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 8 எல்லாம் கேன்சல் ஆயிடுமா? எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 8 எக்ஸ் பவர் 8, எக்ஸ் பவர் 8 கேன்சல் ஆயிடும். இங்க நம்மளுக்கு வேரியபிளே இல்ல. சோ அப்ப என்ன பண்ணலாம்? லிமிட் அப்ளை பண்ண தேவையில்ல. கான்ஸ்டன்ட் தானே. சோ அப்ப 4 into 1/64 into 16 இதுதான் நம்மளுக்கு ரிக்வயர்ட் லிமிட். இங்க 4 1s are 4 4s are கரெக்டா? 64 into 4 போட்டுக்கலாமா? 4 1s are 4 1s are அப்படி இல்லனா 4 16 16 போட்டுக்கலாமா? ஈஸியா இருக்கும் கொஞ்சம். 16 into 16 கரெக்டா? 4 1s are 4 16s are 16 என்னதுப்பா? 2 power 4 இல்ல. so 2 cube 8 ஆமா. so 2 power 4 into 2 power 4 இப்போ 1/2 power 8 so 2 power minus 8 is the required limit. என்ன சொல்லியிருக்காங்க? it is of the form 2 power minus k சொல்லியிருக்காங்க. இப்போ what is the value of k? it is of the form 2 power minus k சொல்லியிருக்காங்க. so இப்போ k is equal to 8. so 8 is the required answer. நல்லா பார்க்கணும்ப்பா. எப்பப்பெல்லாம் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் வருதோ யூ கோ ஃபார் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. அதே மாதிரி சைன் ஆஃப் சம்திங் தனியா நின்றுச்சு அப்படின்னா ஸோ சைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல மல்டிபிள் டிவைட் பண்ணி இங்க சிம்பிளிஃபை பண்ணோம். இங்க ஸ்கொயர் இருக்கிறது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மல்டிப்ளை டிவைட் பண்ணும்போது இங்க என்ன இருக்கோ அதோட ஸ்கொயரால என்ன பண்ணிருக்கேன்? மல்டிப்ளை டிவைட் பண்ணிருக்கேன். சப்போஸ் இங்க கியூப் இருந்தது அப்படின்னா இந்த கியூபால டிவைட் பண்ணிருப்பேன். மல்டிப்ளை டிவைட் பண்ணிருப்பேன். புரியுதா? சூப்பர். ஸோ அப்போ we have solved 3 problems. Okay, now move on to fourth problem. Problem number 4 பாருங்க. ஈஸியான ப்ராப்ளம் தான். Find limit extending to 0 x plus 2 sin x divided by square root of x square plus 2 sin x plus 1 minus square root of sin square x minus x plus 1. ஓகேவா? முதல்ல என்ன பண்ணணும்? பார்த்த உடனே ரேஷனலைஸ் பண்ணிடணும். ஏன்னா என்ன பண்ணா இருக்கு இதெல்லாம் irrationalsல ஸோ ரேஷனலைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வில் ரேஷனலைஸ். ஓகேவா? ஸோ எப்பப்பெல்லாம் அந்த மாதிரி வருதோ பார்த்து என்ன பண்ணிடணும்? ரேஷனலைஸ் பண்ணிடணும் ரூட் வந்துச்சுனாலே. தெரிஞ்ச விஷயம் சொல்லியிருக்கலாம் ஆல்ரெடி எடுக்கும் போது லிமிட்ஸ். ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 நல்லா பண்ணிக்கணும்ப்பா. இது பாருங்களேன், எக்ஸ் பிளஸ் 2 இன்டூ சைன் எக்ஸ் இருக்கு டிவைடட் பை லிமிட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. ப்ரொவைடட் இஃப் யூ ப்ராக்டிஸ் கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் வந்தே ஆகும் லிமிட்ஸ்ல. இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் plus 2 sin x plus 1 minus square root of sin square x minus x plus 1. கரெக்டா? ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா I'm going to rationalize. அப்போ rationalize பண்ண போறோம் அப்படின்னா I'm going to multiply and divide with its x square plus 2 sin x plus 1. So plus square root of sin square x minus x plus 1 divided by square root of x square plus 2 sin x plus 1 into square root of sin square x minus x plus 1. கரெக்டா? அதாவது மைனஸ் இருக்குல்ல பிளஸ் ஆல I have multiplied and divided. இப்போ இது என்ன ஆயிடும்? ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 x plus 2 into sin x அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஒரு பெரிய டேர்ம் இருக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் plus 2 sin x plus 1 square root of sin square x minus x plus 1 பெரிய டேர்ம் இருக்கும். அப்படியே எழுதிடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x square plus 2 sin x plus 1 plus square root of sin square x minus x plus 1 whole divided by பாருங்க a plus b a minus b. ஸோ அப்போ a square minus b square. ஸோ அப்போ ரூட்டும் போயிடும். ஸோ அப்போ x square plus 2 sin x plus 1 a square minus b square. ஸோ ஸ்கொயர் ரூட்டும் போயிடும். ஸோ அப்போ ஸ்கொயர் sin square x minus x plus 1. கரெக்டா? நல்லா பாருங்களேன், x 0 நோக்கி போகும்போது இவன் 0 ஆயிடுவான். ஓகேவா? இப்போ இவன் பாருங்களேன், இவன் வந்து டிஃபைன்ட் இல்ல. இப்போ x what happens if x is tending to 0 x 0 நோக்கி போகும்போது இவன் ரெண்டுமே ஃபைனைட் நம்பரா வந்துடுறான். கரெக்டா? அதாவது நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா நீங்க பிரிச்சு எழுதிக்கோங்களேன். ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 limit extending to 0 limit extending to 0 இப்போ லிமிட் நான் இங்க அப்ளை பண்ணனும்னு வெச்சுக்கோங்களேன்.
எனக்கு என்ன வந்துடுவான் 1 0 plus 0 plus 1 1 இருப்பான் 0 plus 0 minus 0 plus 1 1 இருப்பான் இப்போ 1 plus 1 2 அப்ப நான் 2 டைரக்டா வெளில தூக்கி போட்டுட்டு 2 டைரக்டா வெளில தூக்கி போட்டுட்டு so limit extending to 0 x plus 2 sin x divided by x square plus 2 sin x plus 1 minus sin square x minus x sin minus x plus 1 கரெக்டா எப்பவுமே ஒரு நான் ஜீரோ நம்பர் கிடைக்குது அப்படின்னா டேரக்டா அப்ளை பண்ணி வெளில கொண்டு போயிடுங்க ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க லிமிட் அப்ளை பண்ணும்போது இங்க ஜீரோ ஆயிடுதுப்பா இங்க அப்ளை பண்ணாலும் ஜீரோ ஆயிடுது பட் இங்க அப்ளை பண்ணும்போது எனக்கு நான் ஜீரோ நம்பர் கிடைக்குது ஸோ அதை வெளில தூக்கி கொண்டு போயிடுங்க அல்ஜிப்ரா ஆஃப் லிமிட்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கேன் நான் ஓகேவா ஸோ அப்போ நான் இங்க அப்ளை பண்ணும்போது எனக்கு 1 + 1 2 வருது அதை வெளில கொண்டு போயிட்டு இந்த டேர்ம் நான் எடுத்துட்டேன் நான் ஸோ இது மட்டும் வச்சுக்கிறேன் நான் ஓகே அப்போ this is same as 2 times limit extending to 0 x plus 2 into sin x divided by அதை நீங்க உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த +1 இந்த -1 கேன்சல் ஆயிடுமா அப்போ மீதி என்ன இருப்பான் அப்படின்னா x square minus sin square x plus 2 sin x plus 2 sin x plus x இருப்பான் கரெக்டா minus of minus plus ஆயிடும் so this is the required limit we need to find இப்போ 2 times limit extending to 0 x plus 2 sin x divided by x square minus sin square x plus 2 sin x plus x ஓகேவா இப்போ சைன்லாம் தனியா நிக்குது அப்ப என்ன பண்ணலாம் நீங்க டைரக்டா you can use the result limit extending to a sin of f of x divided by f of x will be equal to 1 when f of x tend to 0 as extending to a x a நோக்கி போகும்போது f of x நோக்கி போகும்போது you can apply this நல்லா பாருங்களேன் 2 times limit extending to 0 அப்படிலாம் you can also use LHOPITAL rule also ஓகேவா சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நல்லா பாருங்க 2 sin x இருக்கா ஒரு x மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஒரு x டிவைட் பண்ணிட்டேன் டிவைடட் பை x ஸ்கொயர் இருக்கா இங்க பாருங்க sin ஸ்கொயர் x இருக்கு நான் ஒரு x ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இங்க ஸ்கொயர் இருக்குல்ல இங்க f of x வந்து x நம்மளுக்கு இங்க plus 2 into sin x இருக்கு ஸோ மல்டிப்ளை டிவைட் பண்ணிக்கிறேன் x பிளஸ் ஒரு x இருக்கு கரெக்டா அதாவது sin x தனியா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்திக்கிறேன் இப்போ பாருங்களேன் this is 2 times limit extending to 0 இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுவான் லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா இவன் 1 ஆயிடுவானா கரெக்டாப்பா இவன் 1 ஆயிடுவான் கரெக்டா ஆமா தானப்பா sin x by x 1 லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆயிடுவான் 1 ஆயிடுவான் ஸோ இப்போ sin x by x லிமிட் 1 இவன் sin x by x ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க இவனும் 1 ஆயிடுவான் sin x by x அகைன் 1 போயிடுவான் இப்போ மீதி என்ன இருக்கும் அப்படின்னா x இது ஸோ x plus 2 into 1 into x ஆயிடும் கரெக்டா ஓகே அதான் 1 ஃபுல்லா 1 ஆயிடுவான் டிவைடட் பை x ஸ்கொயர் இங்க பாத்தீங்கன்னா என்ன இருப்பான் இவன் ஃபுல்லா 1 ஆயிடுவான் ஸோ இப்போ இங்க வந்து ஒரு x ஸ்கொயர் இங்க ஒரு x ஸ்கொயர் இருக்கும் ஸோ இங்க 2x plus x இருக்கும் கரெக்டா ஸோ 2 into 1 x plus x இவன் கேன்சல் ஆயிடுவானா ஸோ இப்போ 2 times limit extending to 0 ஸோ 3x by 3x இருப்பான் இவன் என்ன ஆயிடுவான் ஸோ 2 into 1 இருப்பான் இவன் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆயிடுவான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் லிமிட் 1 இருக்கிறதுனால 1 தான் வரும் therefore 2 is the required answer